வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷன் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th ஜூலை 2022 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1 ஷிஃப்ட் 2ல் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் போர்ஷன், அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்ட் 5 ஹையர் எஜுகேஷன் வீடியோ. தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is fully credited with introduction of English education system on India officially through the necessary order issued by pending the Governor General of India 7th March 1835. அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். அதாவது கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் பெண்டிங் சொல்லக்கூடிய அவர் வந்து 7th March 1885 வந்து இஷ்யூ பண்ணார் ஒரு அஃபிஷியலாக. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லுமே வந்து அதுதான் இனிமேல் இந்தியாவினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்தவர் வந்து லார்ட் பெண்டிங். அவர் வந்து அப்படி கொடுக்கறதுக்கு வந்து யார் முழு முதல் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடியது. அதை பார்க்கணும்னா முதல்ல நம்ம கொஞ்சம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மெக்கலே சொல்லக்கூடியது. அதாவது டிபி தாமஸ் பேபிங்டன் மெக்கலே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து அதனுடைய ஆன்சர். இப்போ அவரை பற்றி பார்க்கணும்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி ஒரு செகண்ட் நம்ம பார்த்துட்டு வரலாம். தென் இவர் தான் அந்த லார்டு மெக்கலே அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாட்ட வந்து லைட்டாக வரும். அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் அவங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக ஃபண்டு வந்து எங்கேயுமே வந்து அவங்க நமக்காக ஒதுக்கவே இல்லை. அவங்க முழுதும் நம்மளை வந்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருந்துட்டு அப்புறம் நம்மளை ஆட்சி பண்ணணுங்கிறத மட்டுமே அவங்க வந்து ஃபுல் குறிக்கோளமாக இருந்த அந்த காலத்தில் வந்து அந்த சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஆக்ட் வந்து ஃபஸ்ட் எடுக்கவுமே வந்து ஒரு 1773 வந்து ஒரு ரெகுலேட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டில் அது ஒரு 20 இயர்ஸ் ஆக்டாக இருக்கும். அதுலேருந்து திரும்ப 93 வந்து நியூவாக ஒரு ஆக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்ட்லேயும் நம்மளோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்ம எஜுகேஷன்ஸ்கோசரம் கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வந்து இந்தியன் எஜுகேஷன்ஸ்கோசரம்ல எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது 1813 பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh ரூபாயை வந்து அப்போ இருந்த லார்ட் வந்து நமக்காக ஒதுக்கி இருந்திருப்பாரு இந்தியன் எஜுகேஷன்ஸ்கோசரம். ஆனாலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்றவங்க யாருமே வந்து இந்தியன் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து எந்த இம்பார்ட்டண்ட்டுமே கொடுக்காம நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் அதாவது 1833 வரைக்குமே வந்து நமக்கு எதுவுமே பண்ணாமல் அமௌண்ட்டே கொடுக்காம ஃபண்ட் கொடுக்காமலாம் இருக்கும்போது 33 திரும்பவும் அந்த சார்ட்டர் கொண்டு வந்து ரிவைஸ் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே கம்பல்சன் வந்து வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே 2 டைப் ஆஃப் ஆட்கள் வந்து இருந்தாங்க. அது என்னென்னா ஆங்கிலிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் மூலமாகவே நம்ம வந்து பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுறதும் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய இங்கிலீஷ் மட்டுமே தான் வந்து லாங்குவேஜ் இந்தியனுடைய எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு காரணமாக இருக்கணும், நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம படிக்கணுங்கிறது அவங்களோடதுன்னு சொல்லி 2 தரப்பு ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது 28 வந்து இந்த லார்டு பெண்டிங்கிறவர் வந்து பிரபு வில்லியம் பெண்டிங் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் வந்து 5 மொத்தம் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 5 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிலிஸ்ட்டு ஓரியன்டலிஸ்ட் 5ஆகவும் 2ஆக பிரித்து அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதனுடைய தலைவர் அதனுடைய அந்த லா கமிட்டியோடைய சேர்மனாகவும் தலைவராகவும் இருந்தவர் தான் லார்ட் மெக்கலே அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து 100% வந்து ஆங்கிலிசிஸ்ட், அந்த ஆங்கில கல்வியை மட்டுமே வந்து ஆதரித்தவர். ஸோ கடைசியாக பார்த்தோம்னா இவருடைய இந்த ஆங்கில கல்வி ஆதரித்ததை வந்து நம்ம பெண்டிங் அந்த அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த பெண்டிங் லார்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 35ல் அதாவது ஸ்டில் 2 February வரைக்கும் அப்படி இருக்கும்போது சடனாக வந்து சேர்மன் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆங்கிலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து பெண்டிங் லார்ட் வந்து அக்செப்ட் பண்ணி 7th March வந்து 1835 7th March வந்து அந்த மினிட்ஸ், அந்த யாருனுடையது மெக்கலேயோட மினிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸ் மெக்கலே மினிட்ஸை வந்து இவர் கொண்டுட்டு வர்றாரு. யார் பெண்டிங் அவர் கொண்டுட்டு வந்த பின்னாடி அந்த 1 lakhமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்தியாவில் வந்து பரப்புறதுக்கும் அதன் மூலமாக படிக்கிறதுக்காகவே வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணப்பட்டது. இதுதான் நம்மளுடைய கொஸ்டினுமே அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா 7th March வந்து யார் டிக்ளேர் பண்ணது, யாருனுடைய காரணம், முதல் முக்கியமான காரணத்தினால நம்ம அதை பண்ணணுங்கிறது தான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாகவே போயிடுச்சு. தாமஸ் பெமிக்டிக் மெக்கலே இவர் தான் வந்து அந்த லா கமிட்டியினுடைய சேர்மனாகவும் இருந்தார். ஆங்கிலிசிஸ்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே முழுசாக வர்றதுக்கு காரணம் யாருன்னா இவர் தான்.
தென் ஆன்சர் இது. செகண்ட் கொஸ்டின், விச் யூனிவர்சிட்டி டிட் வாங்ஸ்வாங் அண்ட் ஐக்விங் விசிட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டினா இது நாலந்தா யூனிவர்சிட்டி. அதாவது ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நாலந்தா, தக்ஷிலா, விக்ரம்ஷிலா இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸானது. இதை பற்றி எவ்ரி ஒன் பற்றியுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. 2021 எல்லாத்துலேயுமே அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம இனி வர காலத்தில் பார்த்துடலாம். தென் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து இவங்க 2 பேரும் விசிட் பண்ணது வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியை. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஸ்லைட் நெக்ஸ்ட் பார்த்துடலாம். வாங்ஸ்வாங் அண்ட் ஐக்விங் இவங்க நாலந்தா யூனிவர்சிட்டினா ஃபவுண்டர் பண்ணது வந்து கிங் குமரகுப்தா 1 எப்போன்னா 5th செஞ்சுரியில் அவர் தான் வந்து அதை ஃபவுண்ட் பண்ணினது, ஃபவுண்டர் அதனுடையது. இது வந்து வேற எல்லோருமே எல்லா ஸ்காலர்ஸுமே வந்து படிக்கக்கூடிய ஒரு பெரிய படிக்கிறதுக்கு உண்டான இடமா வந்து அது இருந்தது. 7th செஞ்சுரியில் வாங்ஸ்வாங்க ஐக்விங்க இங்கே வந்து வந்தாங்க. தென் இப்போ இது எங்கே இருக்குன்னா இந்த பீகார், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பீகாரில் வந்து ராஜ்கிர்ங்கிற அந்த பிளேஸில் இருக்குது. இது யுனெஸ்கோவுடைய நாலந்தா மகாவீரா ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து இது இப்போ இருந்துட்டு இருக்குது. இது மட்டும்தானே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் இந்த கொஷனுக்கு இப்போ இவர் வந்தது வந்து 7th செஞ்சுரியில் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், NSSF envisaged by the நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதாவது நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் சொல்லக்கூடியது வந்து NSSFன்னு சொல்லி எதை சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத வந்து தான் அவங்க வந்து சொன்னாங்க. இதனுடைய ஆன்சர் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நேஷ்னல் சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன். அதாவது நேஷ்னல் நாலேஜ் கமிஷன்னா என்னென்னு பார்த்துட்டு இருந்ததில் ஒரு நிமிஷம். இது வந்து மன்மோகன் சிங் மினிஸ்டராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது 2005. ஒரு நாலேஜை வந்து எல்லா விதமான நாலேஜையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்குரிய திங்க் டேங்க் பிளேஸாக வந்து அது இருந்தது. இதை வந்து நாலேஜ் எக்கனாமி நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும்போது இதனுடைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கீழே இருக்கும்போது இதற்கு நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு இருந்தாங்க. அதில் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் அண்டு சோசியல் சயின்ஸ், ஐடி இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதில் இருந்தது. அப்படி இருந்ததில் வந்து சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸை வந்து அவங்க NSSFன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. இந்த நாலேஜ் கமிஷன் வந்து 2014 வந்து அதனுடைய பின்னாடி வரக்கூடிய கவர்மெண்ட் மூலம் அது வந்து டிஃபெக்ட் பண்ணப்பட்டது. எப்போன்னா 2014 சாரி. இதுதான் வந்து நிறைய அவங்கக்கிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. பிரைம் மினிஸ்டருக்கு கீழே வந்து இந்த கமிஷன் நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்தாலுமே அதற்கு கீழே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. அப்படி இருந்த டிபார்ட்மெண்ட்டில் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து NSSன்னு சொல்லப்பட்டது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் NEP New Education Policy 2020 National Educational Technology Forum will have following functions. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து நேஷ்னல் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி ஃபோரம்னு ஒன்று இருக்கிறது. அதனுடைய ஃபங்க்ஷன் இதில் வந்து எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் எவ்ரி ஒன்லேயே கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்னென்னு முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாலும், நேஷ்னல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் NETF அப்படின்னா எஜுகேஷனல் பாலிசி 2020 envisages setting up of the autonomous, இது ஒரு autonomous பாடி, நேஷ்னல் எஜுகேஷனல் டெக்னாலஜிக்கல் ஃபோரம். இது என்னென்னா பிளாட்ஃபார்ம் என்னதுக்கு ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி எக்ஸலன்சி அசஸ்மெண்ட் பிளானிங் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கக்கூடியது. ஸ்கூல் அண்டு ஹையர் எஜுகேஷன்ஸ் இதான் வந்து நேஷ்னல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் சம் ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல, அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 வரைக்கும் இருக்கக்கூடியது. இது வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணாட்டினாலும் வந்து இந்த 9 ஃபங்க்ஷனையும் நம்ம ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இது புரிஞ்சிடும். இந்த 9 மட்டும்தான் இருக்கும். இந்த 9ல் வந்து நம்ம கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன இல்லைங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். டு ப்ரொவைட் இண்டிபெண்ட் எவிடென்ட் பேஸ்டு அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி ஆன் த டெக்னாலஜி பேஸ்டு இன்டர்வென்ஷன்ஸ் டு பில்ட் இன்டலெக்சுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி இன் எஜுகேஷன் டெக்னாலஜி டு envisage strategies thirst areas in the domain to articulate new directions for the research and innovation. ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா இந்த கொஸ்டினில் இந்த 4மே இந்த கொஸ்டின்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, டு ப்ரொவைட் ஆர்டிகுலேட் நியூ டைரக்ஷன். செகண்ட் பாயிண்ட் இங்கே இருக்கிறது, த எஜுகேஷன் டெக்னாலஜி CM இங்கே இருக்கிறது. தென் பில்ட் இன்டலெக்சுவல் இன்டர்நேஷனல் இதுவும் கொடுத்துருக்காங்க 4வது.
பில்டு இன்டலெக்சுவல் அந்த செகண்ட் பாயிண்ட் அதுவும் இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்டுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுல இந்த டெவலப் கரிக்குலம் ஃபார் டெக்னிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து கரிக்குலத்தை வந்து டெவலப் பண்ணுறது இந்த ஃபோரத்தோட வேலை கிடையாது. இது வந்து ஒரு ஷேர் பண்ணக்கூடிய எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடம், பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அது வந்து இது வந்து டெவலப் கரிக்குலம் ஃபார் த டெக்னிக்கல் கோர்சஸ் கிடையாது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டி விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த இதுதான் ஆன்சர். ஏபிசிங்கிறது இதனுடைய ஆப்ஷன். தென் இந்த 9 பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5, 6, 7, 8 இதெல்லாமே ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணாலே நமக்கு புரிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாலோயிங் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கரிக்குலம் ரிவிஷன். கரிக்குலம் ரிவிஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கரிக்குலம் ரிவிஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். கரிக்குலம் ரிவிஷன்ஸ்னா curriculum is the runway for attaining goals of education considered as blueprint of the educational programs. அதாவது தமிழில் அது பாடத்திட்டம் சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அது கரிக்குலம் சொல்லக்கூடியது. The basis for any major curriculum change is significantly to improve the existing curriculum. கரிக்குலம் ரிவிஷன் சொல்லி சொன்னாங்கன்னா நியூ பொசிஷன் ஆர் டைரக்ஷன் அதுக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து அதை சேஞ்ச் பண்ணக்கூடியது. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் எல்லாமே கொடுக்கக்கூடியது தான் வந்து கரிக்குலம் ரிவிஷன் சொல்லக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ் என்னவாக இருக்குன்னா டு அலைன் இட் பெட்டர் வித் விசன் அண்ட் மிஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். அலைன் பண்ணக்கூடியது பெட்டராக. ஸோ இது வர சான்ஸ் உண்டு. மொத்தம் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் சொன்னோம். எது வர சான்ஸ் இல்லையோ அதை மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். டு மேக் இட் லேர்னிங் அவுட்கம் பேஸ்டு. லேர்னிங்கினுடைய அவுட்கம் பேஸ்டாக அது இருக்கணும். To make it more effective in improving attainment level against a program outcome, to develop capacity of students for competitive examination to meet the expectation of all stakeholders, இதில் வந்து இது டு மேக் இட் லேர்னிங் அவுட்கம் பேஸ்டுங்கிறது வர்ச்சான் இருக்கிறது. டு மேக் இட் மோர் எஃபெக்டிவ் அண்ட் இம்ப்ரூவிங் அட்டென்மெண்ட் இதுவும் வரும். டு மீட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸுங்கிறது வரும். ஆனால் அவங்கள வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயார்படுத்தக்கூடிய வந்து ஒரு கரிக்குலம் ரிவிஷனை வந்து நம்ம மாற்றக்கூடாது. ரிவைஸ் பண்ணி புதுசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க கரிக்குலம்ங்கிறது. கரிக்குலம் ரிவைஸுங்கிறது ஓவரால் எல்லாமே சேர்ந்து ஒரு எல்லோருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் மீட் பண்ணக்கூடியதாக இருக்குமே தவிர ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுடைய மோட்டிவில் மட்டுமே வந்து அது இருக்காது. ஸோ இந்த டி ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அப்போ திரும்ப டியை கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஏபிசிஇ. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுடைய டயத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.